25 குரூப் 4 சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ 2 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த 3வதா ஒரு கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நமக்கு 2025 குரூப் 4 சிலபஸில் கவர் ஆகுறது தான். ஸோ இருந்தாலும் ஒரு ஓவரால் வியூ கொடுத்துக்கிறேன். இந்த 100 கொஸ்டினுக்குள்ளே எத்தனை கொஸ்டின் வந்து நம்மளுக்கு சிலபஸ்லேருந்து கேட்டிருக்காங்கிறத நான் சொல்லிடுறேன். இதை பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு எத்தனை இருக்குது அப்படிங்கிறது. 3வது கொஸ்டினை பாருங்களேன், இணைப்பு சொல் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்களா. ஸோ நான் உள்ளே சொல்லிடுறேன். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. போன கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு 15 16 கிட்ட இருந்துச்சு. இதில் வந்து 14 கொடுத்துருக்காங்க. ஒளி வேறுபாடு தொடர்பாக கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று வினையாளனின் பெயர் தொழில் பெயர் சார்ந்து கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரா மாத்துறதுல வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது விடை கொடுத்துருவாங்க, அதுக்கு ஏற்ற வினா வந்து கீழே கொடுத்துருவாங்க ஆப்ஷன்ல. இதை கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி சரியான வினாச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் தனியாக ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வேடை கொடுத்துட்டு லாஸ்ட் வினாச்சொல்ல முட்டுருவாங்க. அது யாது யாவை அப்படின்னு முடியும். அது ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் அது வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உவமைக்கு சரியான பொருள் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மருவு சார்ந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சேர்த்தெழுதுக ஒன்று தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரித்தெழுதுக ஒன்று தான், எதிர்ச்சொல் ஒன்று தான். ஏன் இப்படி ஒன்று தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எதிர்ச்சொல்லாம் 4 3 2 அப்படின்னு வரிசையாக கேட்டிருந்தாங்க. 4 சொல்லு 4 3 2ன்னு. அடுத்து பொருந்தும் சொல்லு பொருந்தாத சொல், அதாவது பொருந்தும் சொல் சார்ந்த ஒரு கொஸ்டின், பொருந்தாத சொல் சார்ந்த ஒரு கொஸ்டின் அடுத்தடுத்தாவே இருக்கு. அதுக்கடுத்து வலுவற்ற சொல், அதுக்கப்புறம் சொல் பொருளும் சொல்லும் பொருள் அதுக்கு மருந்து 3 கேட்டிருக்காங்க. 3மே பொறுத்துக தான். ஒரு பொறுத்துகையில் 4 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி நான் 12 கொஸ்டின் தெரிஞ்சாதான் இந்த 3 கொஸ்டின் நீங்கள் அடிக்க முடியும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பேச்சு வழக்கு சார்ந்து எழுத்து வழக்காக மாற்றுறது வந்து ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மரபு சொல்லை கண்டறிகள் ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இணைப்பு சொல் 2 இதில் கொடுத்துருக்காங்களா. 3வது கொஸ்டினாக இருக்குல்ல இணைப்பு சொல், இது சார்ந்து இதே மாதிரி இணைப்பு சொல் வந்து ஒரு 2 கேட்டிருக்காங்க. இருபொருள் தரும் சொற்கள் வந்து 2 கேட்டிருக்காங்க. போன வாட்டி இந்த மாதிரி இருபொருள் தருக்கள்னு சொல்லி 2 கேட்டிருந்தாங்க. சந்திப்பிழை சார்ந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகரவரிசை சார்ந்து 3 கொஸ்டின் ஒரே பேட்சில் கொடுத்துருக்காங்க. சரியான தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 4மே ஒரே லைன்ல தான் வரிசையாக வந்திருக்கும். ஒருங்கிற வேறுபாடு சார்ந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒருமைப்பன்மை பிழை சார்ந்து 3 கொடுத்துருக்காங்க. நிறுத்தற்குறிகள் 3. ஆனால் போன கொஸ்டினில் உள்ள நிறுத்தற்குறிகள் மாதிரி இது பெருசாக இல்லை, கொஞ்சம் கம்மி தான். அதுக்கப்புறம் பொருத்தமான காலமறிதல் 2 மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இணைப்பு சொல் மேலே 2 சொல்லியிருந்தேன்ல, இப்போ இணைப்பு சொல் மொத்தமாக 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு இணைப்பு சொல் இருக்குது. சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் உள்ள கண்டென்ட். நம்ம உள்ள போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க அப்படிங்கிறது. இப்போ நம்மளுக்கு இலக்கணத்தில் எழுத்து சொல் பொருள் தான், எழுத்து சொல்ல தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினே எழுத்து சார்ந்ததா. அதுவும் கண்ணெழுத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் ஓவியங்களை வந்து கண்ணெழுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவியம் ரிலேட்டடாக எடுத்துக்கலாம். எழுத்து கண்ணெழுத்துனா என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடைப்புக்குறிக்குள் உள்ள மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேருக. அப்போ இது வந்து ஒரு மரபு சொல், ஒளிமரபு சார்ந்தது. ஒளிமரபில் எது பேசும் அப்படின்னா கிளிங்கிறது தான் பேசும். குயில் கூவும், மயிலாகவும், கூகை குளரும் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக. கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படிங்கிறது இதுக்கு சரியான இணைப்பு சொல். ஸோ பேசும்போது அதை இப்போ நம்ம வாசிக்கும் போது அதுக்கான இணைப்பு சொல்லை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏனெனில் குழப்பத்துடன் பார்த்தேன்னு வராது. ஸோ கோவிலா தேரான்னு தெரியல, உடனே தான் குழப்பத்தோட பார்த்தேன், உடனே பார்க்கல, ஸோ பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதனால தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு வரும். சரிங்களா. மேலும்லாம் ஆன்சர் வராது. நெக்ஸ்ட் சரியான வினாச்சொல் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. ஸோ நான் இந்த கொஸ்டினை 3வது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. எப்போ உள்ள கொஸ்டின் நான் 2000 குரூப் 4க்கு முன்னாடி நிறையா போட்டிருக்கேன். அந்த சார்ந்த ரிலேட்டடாக நீங்கள் போய் பாருங்கள், என்னோட சேனலில் இருக்குது. அதில் இந்த நெல்லையப்பர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பொருத்தமான காலமறிகன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. இது நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க. என்ன காலம் அப்படிங்கிறதுல வந்து பொருத்தமானதுன்னு தான் கேட்டிருக்காங்களா. ஸோ நீங்கள் கொஸ்டினை நல்லா வச்சுக்கணும். இதுவும் பொருத்தமான காலம் தான், இது பொருத்தமான காலம் தான். அடுத்து 3வது கொஸ்டினும் பொருத்தமான காலம் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குல்ல. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ பாசிட்டிவாக இருக்குங்கிறப்போ ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா, பொருத்தம் அல்லாதது எதுன்னு கேட்பாங்க, அதனால சொல்கிறேன். ஸோ தடுப்பூசி செலுத்தினேன் அப்படிங்கிறது இறந்த காலம் தான். சரிங்களா. போட்டியில் வென்றார் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம், ஆனால் இங்கே நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. சரிங்களா. மேடையில் பேசுகிறான் அப்படிங்கிறது வந்து பேசுகிறான்ங்கிறது வந்து நிகழ்காலம், ஆனால் இது எதிர்காலம் சொல்லியிருக்காங்க, இதுவும் தப்பு. பள்ளிக்கு செல்வேன் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம் தான், ஆனால் இங்கே இறந்த காலம் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து பொருத்தமான காலமறிகள் மிதிவண்டியை ஓட்டுவேன் அப்படிங்கிறது எதிர்காலம் தான், இனிமேல் தான் நான் ஓட்ட போகிறேன். அதே இது திடலில் ஓடினேன் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம், இங்கே எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. பெயர் சூட்டினார் அப்படிங்கிறது வந்து
இறந்த காலம் இங்க நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. வீட்டிற்கு செல்வேன் அப்படிங்கிறது எதிர்காலம், இங்க நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னாக்கி ஆப்ஷன் ஏ தான், மிதிவண்டி ஓட்டுவன் எதிர்காலம். அதே மாதிரி பொருத்தமான காலம் அறிக, நாங்கள் வருவோம் அப்படின்னாக்கி எதிர்காலம் தான் இங்க நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க, தப்பு. அவன் வருகிறான் அப்படின்னா நிகழ்காலம் தான் இங்க இறந்த காலம் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. அவன் வருகின்றன, அவை வருகின்றன அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம் தான், நடந்துகிட்டு இருக்கு, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ அப்போ அவைங்கிற போது அந்த மாடுகள் எல்லாம் அவை வருகின்றன அப்படிங்கிறது நிகழ்காலத்தை குறிக்கும். இதுல உயர்திணை அக்கறையினை சார்ந்து நீங்க படிச்சுக்கணும். அதே மாதிரி இறந்த காலம் நிகழ்காலம் படிச்சுக்கணும். அப்பதான் கரெக்டா நீங்க சூஸ் பண்ண முடியும். இது ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேச்சு வழக்கு சொல்ல நீங்க எழுத்து வழக்கா மாத்தணும். இதுக்கு முன்னாடி உள்ள சொல்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதுல வந்து இந்த வந்துகினியா இந்த மாதிரி இருக்கிறத மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இந்த இதுல எப்படி பாருங்க, முருகா வந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முருகா வந்து விட்டாயா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு எழுத்து வழக்குல இருக்கு. மீது எல்லாமே பேச்சு வழக்கு. சரியா, வந்தியா, வண்டியா, வந்துட்டியா அப்படிங்கிறதுலாம் வராது. அப்போ வந்து விட்டாயா அப்படிங்கிறது தான் கரெக்டா பேச்சு வழக்கு அல்லாத தொடர். மீதி இது வந்து எழுத்து வழக்கு, மீதி இருக்க மூணுமே பேச்சு வழக்கு சார்ந்தது. சரிங்களா, ஆப்ஷன் சி மட்டும் கரெக்ட். சரியான நிறுத்த குறியீடுகளை எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நிறுத்த குறியீடுகள் பாருங்க, மூணுமே நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கு. போன கொஸ்டின்ல வந்து ஒரு லைனுக்கு இழுத்துக்கிட்டே போச்சு, அவ்வளோ பெரிய நிறுத்த குறியீடுகள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சரியான நிறுத்த குறியீடு சொல்ல எழுதுங்க. காகத்திற்கு காது உண்டோ, கொஸ்டின் மார்க்கு. அதற்கு காது கேட்குமா, அதுவும் கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதுக்கு காது கேட்குமாங்கிற ஆச்சரியக்குறியே வராது. அப்போ ஆச்சரியக்குறிங்கிற வரல அப்படிங்கிறத பத்தாலே ஆப்ஷன் பியும் டியையும் அடிச்சு விட்டுறலாம். ஸோ இங்கே காகத்திற்கு காது உண்டாங்க கேள்வி தான் கேட்டிருக்காங்க, இங்கே எப்படி ஆச்சரியக்குறி வரும்? அப்போ ஏயும் கிடையாது, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் அப்படின்னாக்கி இந்த அடைப்புக்குறியை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்க, சரி, அரைப்புள்ளியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அரைப்புள்ளி, காப்புள்ளி, முக்காப்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, ஆச்சரியக்குறி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கி இந்த டாப்பிக்கை நீங்கள் ஃபில் பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம். வியப்புக்குறி இட வேண்டிய தொடரை கண்டறிக. தமிழின் இனிமைதான் என்ன, வியப்புக்குறினா இது, லாஸ்ட் இப்படி முடியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரை எழுதுக. ஒருமைப்பன்மை சார்ந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரே பேஜை ஃபுல் பண்ணியிருக்கு, பார்த்துக்கோங்க. கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கிறது இதுதான் கரெக்ட். கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ பணிந்தான் அப்படின்னு வராது, மன்னரும் பணிந்தனர் அப்படின்னு தான் வரும். சரிங்களா, ஸோ அப்போ இதில் மன்னனை பற்றி குறிக்கும் போது தான் வரணும். ஸோ அது வந்திருக்கு அப்படின்னால நான் லாஸ்ட் வரியை பார்த்து கண்டுபிடிச்சி இதில் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இது பயப்படுறதுக்கு கொஞ்சம் இல்லை, நீங்கன்னா லாஸ்ட் வரியை பார்க்கணும் ஒருமைப்பன்மை பிழையெல்லாம் வரும்போது. அடுத்து தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படிங்கிறது தான் வரும். இசை ஒருமைப்பன்மை பிழை சார்ந்து இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் லாஸ்ட் வரியை பார்க்குறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது நீங்கள் இறுதி வேர்டு பார்க்கணும், ஒருமைப்பன்மை பிழை தெரிஞ்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்பவை அப்படின்னு வந்துருச்சு அப்படிங்கிறதே ஒரு நிறைய கொடுத்துருக்கு. ஸோ போன்றவைன்னு தான் முடியும், அப்படிங்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஒருமைப்பன்மை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிழை திருத்தம். ஒரு ஓர் வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து தான் வரணும். அப்படி எது வந்திருக்கு அப்படின்னு பாருங்க, பியும் சியும் இருக்கு. அதுக்கப்புறம் ஓர் அணில் மரத்தில் ஏறியதுன்னு தான் முடியணும், ஏறினன்னு முடிஞ்சா பன்மையில் வந்துடும். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சரியான தொடர்னு 3 தொடர்ந்து கேட்டிருக்காங்க. ஸோ தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர் அப்படின்னா இது ஒரு செய்தி தொடர். சரிங்களா, அதே மாதிரி நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். சரியான தொடருங்கிறது வந்து இதுதான். சரிங்களா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகளார் ஆவார், அப்படியே சொற்களை மாற்றி இருக்கும், அதை நீங்கள் ஒழுங்காக கொண்டு வரணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சரியான தொடரை கண்டறிக. பழங்குடியினரின் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். பழங்குடியினருங்கிறவங்க வந்து இயற்கையை போற்றும் உணர்வினை இருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு புக்கில் இருக்கு, துணைப்பாடம் ரிலேட்டடாக உள்ள கண்டென்ட்ல உள்ளது. ஸோ நம்மளுக்கு புக்கு வந்து எதையுமே அவாய்ட் பண்ண முடியாதுங்கிற இடத்துல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரியான சொற்றொடரை கண்டுபிடிக்கங்கிற இடத்துலையும் நம்மளுக்கு இப்படி தான் கேட்பாங்க. ஸோ இலக்கியம் சார்ந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லும் பொருளும் கலைச்சொல் வந்துடும். இப்போ இங்கே எஸ்கலேட்டர் கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக வந்துடும். சரிங்களா, சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக நாங்கள் வந்து கலைச்சொல்லாம் கேட்போம்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ அதில் உள்ளது தான். சரிங்களா, அடுத்து இமெயிலாம் மின்னஞ்சல், இபுக்னா மின்னூல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எழுத்து ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. எழுத்து இலக்கணம் நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்களா, எழுத்து சொல் தானே. ஸோ இந்த கொஸ்டின் ஃபுல்லாகவே எழுத்து சொல் இலக்கணம் தான் அதிகமாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கூற்று காரணம் ரெண்டுமே சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூற்று காரணம் என்னன்னு பார்த்துருமா, இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள்னு சொல்லிட்டாங்க. இவற்றை நட்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட் தான், நட்பெழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஒன்று தான். இத்து இந்து ரெண்டுமே நாவோட நுனியோட பல்லோட அடிப்பகுதியை தொடுவதனால தான் பிறக்கிறேன். நாவோட நுனி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுறதுனால தான் பிறக்குன்ட்டாங்க. இது கரெக்ட் தான். இது கூற்று காரணம் ரிலேட்டடாக கேட்ட கொஸ்டின்ங்கிறதுனால இது அப்படியே உங்களுக்கு குரூப் 4ல தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுக்கு தான் படிக்கணும்னு சொல்லுது. நெக்ஸ்ட் குரில் நடையில் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க.
குறில் நெடில் வேறுபாடு சார்ந்து இதில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் இந்த குறில் நெடில் சொல்லவே இல்லை, ஆனால் இந்த இதில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் சிலைங்கிறது வந்து இறைவனோட திருவுருவத்தை கொடுக்கும். சீலை அப்படிங்கிறது துணியை குறிக்கும். இதில் வந்து அது கூரைப்படவை பற்றி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? கூரைன்னு சொல்லிட்டு, கூரைங்கிறது வீட்டின் கூரை, இன்னொரு கூரை, இந்த கூரை வந்துச்சு அப்படின்னாக்கி கூரைப்படவையை குறிக்கும். ஸோ அதுவுமே கேட்டிருந்தாங்க கூரைப்படவை. இதில் சீலை கேட்டிருக்காங்க, துணி. ரெண்டுமே ஒரே பொருளில் தான் வர மாதிரி வருது, நீங்கள் பார்த்துக்கோங்க. சீலையில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போன கொஸ்டினில் உள்ளது அது. சரி, அதுக்கப்புறம் இருபொருள் தருக. இதில் ஏன் நான் குறிச்சிருக்கேன் அப்படின்னாக்கி, இந்த இருபொருள் தருகளில் இந்த நிலவோட பேர் என்ன, அதே மாதிரி அந்த சூரியனோட வேறு பெயர், கடலோட வேறு பெயர், காலோட வேறு பெயர், நிறைய பேர் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை இருபொருளையும் கேட்பாங்க, பொருந்தாத சொல்லையும் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து தெளிவான வீடியோவாக ஒரு ஷார்ட்ஸாகவும் கொடுத்துருக்கேன். என்னோட லாஸ்ட் ஷார்ட்ஸாக அது இருக்கும். நீங்கள் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். எத்தனை கொஸ்டின் இதே மாதிரி இருக்குன்னு நான் அதில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய இருக்குது, அதில் எது வந்து கரெக்டுங்கிறத மட்டும் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து நீங்கள் ஒன்று தான் கரெக்டாக அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். சிலதில் வந்து பொறுத்துக்காங்கும் போது 4மே கரெக்டாக பொருத்தணும். இது வந்து பொறுத்து ஒன்று கரெக்டாக இருக்குது, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வாட்ஸ்அப்னா புலனி. சரிங்களா? ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல், மின்னஞ்சல்னா இமெயிலு, செயலினா ஆப்பு, சர்ச் இன்ஜின் அப்படின்னாக்கி தேடுபொறி, டச் கிரிசிஸ்னா தொடுதிரை. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதிர்ச்சொல் கண்டறிக. எதிர்ச்சொல் இதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு சோர்வு. இந்த ஓக்கம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்களா? ஊக்கம்ங்கிறதுக்கு பொருள் வந்து கேட்டிருக்காங்க. போன கொஸ்டினில் போய் பாருங்க, தெரியும். சேர்த்தெழுதுக்கு கேட்டிருக்காங்க. பொங்கல் அன்று, பொங்கல் ப்ளஸ் அன்று. இந்த பொங்கல் சார்ந்த கொஸ்டின் வச்சிருக்காங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஏன்னா விருந்தோம்பல் சார்ந்து இந்த இடத்துல கொஸ்டின் நிறைய வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்மளுக்கு விருந்தோம்பல் தாழ்ந்து திருக்குறளில் இருக்கு. ஸோ விருந்தோம்பல் திருக்குறளில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நீங்கள் படிக்காம விடக்கூடாது. கண்டென்ட் எதுலலாம் புக்கில் கவர் ஆகுதோ, புக்கில் இருக்குதோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பு. படிப்பு பிளஸ் அறிவு அப்படிங்கிறது தான் படிப்பறிவு. இலக்கணம் சார்ந்து நீங்கள் வந்து பிரித்தெழுத படிக்கணும் அப்படின்னா புணர்ச்சி விதி தெரிஞ்சுக்கிட்டா தான் முடியும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் நம்மளுக்கு கவர் ஆகுற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தற்பவம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக, சொல்லை கண்டறிக. இது வந்து தற்பவம்ங்கிறது வந்து லட்சுமி. சரிங்களா? இது வந்து இலக்கணம் சார்ந்த கொஸ்டின் தான். அடுத்து நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்? 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, இதில் ஏஜென்சி அப்படிங்கிறது முகவாண்மை அப்படிங்கிறது தான். ஸோ நேரான தமிழ் சொல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதில் வந்து கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிக்கோங்க. நேரான சொல் அல்லாதது எதுன்னு கேட்டுட்டாங்க அப்படின்னாக்கி வாசிச்சு போடும்போது வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லியிருக்காங்க. தமிழ் ப்ரொனன்சியேஷனும் கொடுத்துட்டாங்க, இங்கிலீஷ்லேயும் வேர்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கான இணையதள வணிகம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்து விடை வகைகள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நேர் விடை, மறை விடை, உற்றது உரைத்தல் விடை, இது ஏவல் விடையெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ கடைக்கு போவியா அப்படிங்கிறதுக்கு போவேங்கிறது நேர்விடை தான். சரிங்களா? போமாட்டேன் அப்படின்னா மறைவிடை. காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது புறவிதா கதிர்கள். இது நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக் சயின்ஸ் ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின் தான். அதுலேருந்து நாங்கள் கலைச்சொல் சார்ந்த கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ அதில் உள்ளது தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை அந்த சார்ந்த ரிலேட்டடாக உள்ள கொஸ்டின்ல தான் இருந்து இது கேட்டிருக்காங்க. கமலா சிலப்பதிகாரம் கற்றால் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். ஸோ கற்றால்ங்கிறது ஒரு செயலை செய்கிறா, அதனால அது செய்வினை வாக்கியம். பிறவினை தொடர் என்னன்னா, ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தார். அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஒன்று கற்றுக் கொடுக்காங்க. ஒருத்தரோட வினையை இன்னொருத்தருக்கு செய்கிறாங்க. ஸோ பிறவினை வாக்கியம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி விடைக்கேற்ற வினா கண்டறிக. விடைக்கேற்ற வினா வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. இதில் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா, நான் இதில் 3 தான் சொல்லியிருப்பேன். இதில் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ஒன்று தனியாக இருக்கா, இன்னொன்று தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கும்போது எலிஜிபிள்ங்கிற போது அடுத்தடுத்து எடுத்திருக்காங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு குரூப் 4ல பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 2 கொஸ்டின் தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது இடப்பக்கம், அப்புறம் சாலையோட இடப்பக்கம் வண்டிகள் செல்வது அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்படிங்கும்போது கொஸ்டினே அதை தான் மாறும். சாலைகளின் முதன்மையான விதி என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினாவே வரும். ஸோ அதை பார்த்தோன்னே நீங்கள் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை வாசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், உடைக்கேற்ற வினா கண்டுபிடிக்கும் போது. ஆனால் அது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய கொஸ்டின் வாசிக்க உங்களுக்கு அதுக்கான எப்படி கொஸ்டின் எடுக்கணுங்கிறது புரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு திருநின்றவூர் அப்படிங்கிற மறு வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தனியாக தான் இருக்குது. திண்ணனூர் அப்படின்னு மறுவாக இருக்குது. இதே இது மறுவூர் ரிலேட்டடாக ஒரு 3 கொஸ்டின் வருது தனியாக. மொத்தம் இதில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த 3 கொஸ்டினுமே வரிசையாக இருக்கும், ஆனால் வேறு மாடலில் இருக்கும். அதை நான் பார்த்துடலாம். அடுத்து இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான வினாத்தொடர். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன், அதில் மறுவு சார்ந்த 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்தடுத்து தான் இருந்தது. இதில் 4 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் தனியாக, மீதி 3 கொஸ்டின் ஒன்றா இருக்குது. ஸோ சரியான தொடரை கண்டறிக. இது நான் கொஸ்டினில் சொல்லலை, இது ஒரு கொஸ்டின் தான் இருந்தது. அதனால் இது வந்து நம்மளோட 25 சிலபஸில் கவர் ஆகுது. இது வந்து ரொம்ப முக்கியமானது. புக்கில் உள்ளதை அப்படியே எடுத்து வைப்பாங்க, பயப்படுறதுக்கு இருக்காது. புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க, அதுலேருந்து தான் வரும். மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, மயில் தொகை விரித்தது. ஸோ விரிந்தது அப்படிங்கிற இடத்துல விரிந்ததுன்னு இருக்குது, விரித்ததுங்கிற இடத்துல விரித்தது இருக்குது. ஸோ இதே இது போன கொஸ்டினில் அப்படியே இருந்தது, விரிந்தது விரித்தது
கொடுத்ததை தான் கேட்டிருந்தாங்க. நீங்களாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். இதே தான் இருந்துச்சு. ஸோ இது ஒரு கண்டென்ட் 2 அதிகபட்சம் 10 வேர்டு தான் இருக்கும் புக்கில், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல வந்து இணைக்க அப்படின்னு சொல்லிட்டான், பொறுத்துகன்னு சொல்லிட்டாங்க. போனதுல சரியானது எதுவும் கண்டுபிடிக்க அப்படிங்கிறதுங்க. இதில் கில்டு அப்படிங்கிறது வணிகக்குழு, பேட்டன்ட் அப்படிங்கிறது காப்புரிமை, கன்சுலேட் அப்படி துணைத்துறைகம், டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. இது போன கொஸ்டினில் உள்ள அப்படியே காப்பி பேஸ்ட் தான். நீங்கள் வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே தெரியும், வாசிச்சிருவீங்க. ஆனால் இது வந்து இலக்கியம் சார்ந்து, அதாவது காப்பியத்தில் உள்ளது. மணிமேகலை எழுது சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுக அப்படின்னு மன்னனிடம் வேண்டினால்னு தான் வரணும். இதில் வேண்டினான்னு கொடுத்துருக்காங்க, வேடு யார் சொன்னாங்கன்னு சொல்லலை. ஸோ சிறைக்கோட்டத்தை அரைக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான்னு கொடுத்துருக்காங்க. வேண்டினால் மணிமேகலை தான் அப்படி சொல்லியிருப்பா. நெக்ஸ்ட் அகரவரிசை சொற்களை சொல்லப்படுறதுக்கு இதுவுமே 3 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. உயிரெழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி உயிரெழுத்துக்களில் மொதல் இருக்கிறது ஐ தான். ஸோ அப்போ அப்படியே தூக்கிடலாம், இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதே மாதிரி அகரவரிசையில் ஆ தான் முதல்ல வரணும். இவ்வளோ 4 ஆப்ஷன்லேயே ஆ தான் வருது, அதுக்கடுத்து ஆ தான் வருது, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் வருது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வருது. சேசா சிசி வரிசையில் வரணும். அப்படி வரும்போது இந்த இடத்துல தான் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் வரும். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அது அடுத்து கேக்கா, இப்போ மேலே கேட்டாங்க, அடுத்து கே வந்திருக்கு. ஸோ கேக்கா வரிசையில் நீங்கள் பார்க்கணும். கேக்கு அப்புறம் காக்கு கீ அந்த ரிலேட்டடாக வரணும். முதல்ல கே இந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள், பி ஆப்ஷனில் தான், அப்படியே தூக்கிடலாம். நெக்ஸ்ட் பவம் என்பதின் தவறான பொருளை தேர்ந்தெடுத்தலுக. ஸோ தவறான பொருளை கண்டறிக, பொருந்தாத பொருளை கண்டறிக அப்படிங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும். ஸோ பவம் அப்படிங்கிறது வந்து ஆழி, முன்னீர், கடலை தான் குறிக்கும். ஸோ நான் போன கொஸ்டினில் சொல்லியிருந்தேன், முன்னீர் அப்படிங்கிறது கடலை குறிக்கும். இந்த முன்னீருங்கிற சொல்லி எங்கே இருக்குன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. யார் சொல்லியிருப்பாருன்னா தொல்காப்பியர் சொல்லியிருப்பாரு. முன்னீர் வழக்கம் மகுடுவோடு இல்லை, அதாவது அந்த காலத்துல இருந்து கடல் கடந்து செல்ற வழக்கம் பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் அவரோட நூலில் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் 5 கொஸ்டின்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு பேரா கொடுத்துட்டு 5 கொஸ்டின் கேட்பாங்களா, அந்த மாதிரி ரிலேட்டடாக இந்த கொஸ்டின் அதில் இருந்தது. இதுலனா நம்மளுக்கு வாட் இஸ் வாட் கொஸ்டின்லேயே 4 ஆப்ஷனுக்குள்ளே இருக்குது. சரிங்களா, அடுத்து தாவரத்தின் இளம்பெயர் வகையில் சுட்டாத சொல் எது அப்படின்னாக்கி இளநீர் வந்து இளம்பெயரில் வராது. நாற்று, குருத்து, பிள்ளை, தென்னைக்கு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெல் நாற்றுன்னு சொல்லுவாங்க. பனங்குருத்து, வாழைக்குருத்து அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரிசு, சுவல், அவல் எல்லாமே நம்மளுக்கு நிலத்தை குறிக்கும். பரிசுங்கிறது வந்து நிலத்தை குறிக்காது, பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து ஒளி வேறுபாடு அடைந்து தான் துன்பம், அதாவது வலி, இந்த வலி ஃபர்ஸ்ட் இருக்கிற வலி வந்து துன்பத்தை குறிக்கும், இந்த வலி வந்து காற்று குறிக்கும், இந்த வலி வந்து நெறிய குறிக்கும். ஸோ தொடர்ந்து எத்தனை கொஸ்டின், கிட்டத்தட்ட 4-5 கொஸ்டின் ஒரே மாதிரி லகர வேறுபாடுல கேட்டிருக்காங்க. அடுத்து சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் வந்து நாகரிகம் தான் கொடுத்துருக்காங்க. வேளாண்மைங்கிற வந்து அக்ரிகல்ச்சர், அப்புறம் ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து தோட்டக்கலை துறை ரிலேட்டடாக வரும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிக. சப்மரைன் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல். ஸோ உங்களுக்கு இதுவும் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதிகமாக சயின்ஸ் அண்ட் டெக் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது பார்த்துக்கோங்க. ஸோ நிறைய பேர் பாலிட்டியில் உள்ளது, எக்கனாமியில் உள்ளதெல்லாம் கவர் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக கவர் ஆகி கொஸ்டினில் வருதுங்கும் போது அது ரிலேட்டடாக என்னெல்லாம் புக்கில் இருக்கோ கரைச்சி கொடுத்துருங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. இழந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்ட். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு புகழ்ந்தால் என் மனம் புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாதுங்கிறத பாடல் வரியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சும்மா அங்கேருந்து இங்கேருந்துலாம் எடுத்து வெளியிலேருந்துலாம் கேட்க மாட்டாங்க, புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ இலக்கியம் சார்ந்து நிறைய பேர் புக்கில் கவர் ஆகலான்னு படிக்காமல் விட்டுறாதீங்க, படிச்சிருங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் வரி உதாரணம். சரி, நெக்ஸ்ட் சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. கைவினை கலைஞர்களில் ஒன்றை கற்றுக்கொள்வேன், அதாவது கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது கரெக்ட். கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற இக்கு எந்த இடத்துலலாம் இக்கு வந்திருக்குங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சந்திப்பிழையற்ற தொடர் வரணும்னா வல்லினம் சார்ந்த சொற்கள் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கசட தவிர வல்லினம், அந்த வல்லினம் சொற்கள் எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. விளக்கு அப்படிங்கிறதுக்கு இருபொருள் அப்படின்னு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளக்கு அப்படிங்கிறது வந்து இலக்கண பாடத்தை வந்து விளக்கி கூறுங்கிறதுக்கும் விளக்கு, அதே மாதிரி விளக்கை அணைத்து விடு, அதாவது ஒரு விளக்கையும் குறிக்கும், இலக்கணத்தையும் குறிக்கும், சொல்லி தர்றதையும் குறிக்கும். நெக்ஸ்ட் ஆறுங்கிற சொல்லுக்கு இருபொருள் தருக, அது ஒரு நதியையும் குறிக்கும், எண்ணையும் குறிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சொல் தரும் இரு சொற்க 2 மாடலில் இருக்குது பார்த்தீங்களா. ஆப்ஷன் ஏல எப்படி கொடுத்துருக்காங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 50வது கொஸ்டின் ஒரு மாடல், 51வது ஒரு கொஸ்டின் ஒரு மாடல், 2 மாடலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஆனால் இது இப்படி கேட்டாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள குரூப் 4 பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படி இருந்துச்சுன்னா, ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுனால சிலபஸ் கண்டென்ட் கம்மி, அதனால ஒரு சிலபஸ்லேருந்து ஒரு கண்டென்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின்னாலும் வரலாம். சரிங்களா, அடுத்த குறிக்குள்ள சரியான சொல்லை தேர்ந்தெடுங்க. 50 காப்பியங்களுக்குள் ஒன்று தான் மணிமேகலை. அடுத்து பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக. மழை நன்கு பெய்தது, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. ஸோ எனவே அப்படிங்கிறது தான் சொல்லு. ஸோ இப்படி கேட்கும்போது ஏனென்றால், மேலும், ஏனெனில் அப்படிங்கிற வேர்டு 4 ஆப்ஷனில் வரலாம். எனவே இது மட்டும் இருக்கலாம். ஸோ ஆனால் இதே 4 ஆப்ஷனையும் அப்படியே எழுதி இடையில அந்த வார்த்தைகளை சேர்த்து உங்களுக்கு கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் நல்லா பார்த்துக்கோங்க. பொருத்தமான இணைப்பு சொல்லி கண்டறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவரோடு முடிந்து விடுகிறது. ஸோ அதனால தான் அறிவுங்கிறது
தற்போது அறிந்து புரிந்து வைப்பதோடு முடிந்திடுதல்ங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இதுவும் இணைப்பு சொல் சார்ந்த கொஸ்டின் தான். ஸோ மேலேயும் ஒரு இணைப்பு சொல் கேட்டிருக்காங்க, கீழேயும் ஒரு இணைப்பு சொல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வினா சொல் கண்டறிக. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வினா கொடுத்துட்டு அதுக்கேற்ற விடையை கண்டறின்னு சொல்லியிருப்பாங்க, இல்லைனா விடையை கொடுத்துட்டு அதுக்கேற்ற வினாவை கண்டறின்னு சொல்லியிருப்பாங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு வரி கொடுத்துருவாங்க, அதில் ஒரு டேஷ் நின்றோம். இதில் ஆப்ஷனில் தூக்கி நீங்கள் போடணும். அறநெறிச்சாரம் என்னும் நூலை எழுதியவர் யார், முனைப்பாடியாருங்கிறது தான் வரும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான வினையை சொல்லுதான். 50 காப்பியங்கள்னு வந்துட்டு 5, அதாவது 1க்கு மேலேங்கிறது வந்துட்டு நிறைய வந்துட்டு அப்படிங்கிற போதே யாவைன்னு தான் முடியும். சரிங்களா, யாதுன்னு முடியாது. சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குங்கள். சிங்கம் அப்படிங்கிறது வந்து முழங்கும். சரிங்களா. புலி தான் உருமும், யானை வந்து பிளிரும், ஆந்தை வந்து கத்தும். பொருத்தமான மரபு சொல்லை கண்டறிக. ஆட்டு மந்த ஆ நிறை. சரிங்களா, ஆட்டு மந்த ஆ நிறை. அடுத்து நான் சொற்களை ஒழுங்குபடுத்தி புதிய சொற்களை உருவாக்குதல். புலியின் இளமை பெயர் வந்து பரல். ஸோ இது எல்லாமே போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டதை அப்படியே திருப்பி வாட்டி சாட்டில் கேட்டிருக்காங்க. போன வாட்டி கேட்கும்போது பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. சரிங்களா, மரபு சொற்கள் எல்லாமே. இப்போ பேச்சு வழக்கு சொல்ல நீ எழுத்து வழக்கு சொல்ல மாற்றணும். இதுலேருந்து கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இதில் வந்தியா வந்தாயா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. மேலே ஒன்று முடிஞ்சது. இப்போ 2வது ஒரு கொஸ்டின் இலக்கணம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்க மாற்றுறதுல வந்தியா அப்படிங்கிறத வந்தாயா அப்படின்னு மாற்றினாதான் அது எழுத்து வழக்கு. சரிங்களா, கரெக்டா. வருவாய் அப்படிங்கிறது வராது, வருகிறாய்ங்கிறதுக்கு வருவாயின்னு வராது, இது எல்லாமே வராது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எப்படின்னா வாசல் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் வாயில்ங்கிற சொல்ல அதுதான் எழுத்து வழக்கு. வாசல்ங்கிறது வந்து பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறோம். சரிங்களா, வாசலில் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, வாசலில் இருக்காதுன்னு சொல்கிறது பேச்சு வழக்கு. வாயில்ங்கிறது வந்து எழுத்து வழக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பத்தியை கொடுத்து சரியான தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் நிறைய கொஸ்டின் போட்டிருக்கேன், அதில் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக போட்டால் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து யாரை பற்றி இருக்கும் அப்படின்னாக்கி விருந்தோம்பலை பற்றி கொடுத்துருப்பாங்க. 2வது கொஸ்டினில் என்ன ஃபஸ்ட்டு மலையை பற்றி கொடுத்துருப்பாங்க. நேற்று ஒரு கொஸ்டின் போட்டிருந்தேன்ல, அதில் வந்து முத்துராமலிங்கவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பொங்கல் விழாவை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து விருந்தோம்பல் ரிலேட்டடாக வரும், இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்கன்னு அப்போ தான் சொன்னேன். அதுக்குள்ளே கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ முகிலன் பொங்கல் விழா கொண்டாட்டத்திற்கு தாத்தா வீட்டுக்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஆனால் இதுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க, இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே போடலாம் அப்படின்னு போட முடியாது, இது வாசிச்சா தான் போட முடியும். ஏன் இந்த கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா இது டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வைக்கிற கொஸ்டின் இல்லையா. டிபார்ட்மெண்ட் கொஸ்டினில் மார்க் அடிபடணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை வாசி ஒரு 5 நிமிஷம் கடத்தணுங்கிறதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸ் கொஸ்டின் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு டைம் ஆகும், இதுக்கு ஒரு டைம் ஆகும், டிபார்ட்மெண்ட் கொஸ்டின் போடுறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின் வைப்பாங்க. ஒருவேளை குரூப் 4க்கும் வந்ததுன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, எனக்கு கொஸ்டின் மாறி இருக்கிறதுனால பார்த்துக்கோங்க. யார் வீட்டுக்கு போவோம்னா தாத்தா வீட்டுக்கு தான் போவோம். அங்கே போ காளையோட பேர் செவலைங்கிறது அதோட காளையோட பேர். அடுத்து எந்த விழா கொண்டாடத்துக்காங்கன்னா பொங்கல் விழா கொண்டாட்டத்துக்காக தான் போனான். அடுத்து முகிலன் தோட்டத்துல இருந்து எதை பறிச்சுக்கிட்டு வருவானா காய்கறிகள் தாத்தாவுக்கு பறிச்சு கொடுத்து உதவுவான். செவலைங்கிறது ஒரு காளையை தான் குறிக்கி. ஸோ இதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, சொல்லும் பொருளுங்கிறது வந்து ஒரு 3 சொல்லும் கேட்டிருக்காங்க. நான் சொன்னா சொல்லும் பொருளும் சார்ந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னாக்கி பொறுத்துகையில் இருக்கு, ஒரு சொல்லிலே 4 இருக்கும் அப்படின்னு. இது எல்லாமே போன வாட்டியே கேட்டது தானே. இப்போ குருளை அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா குட்டியை குறிக்கும். கல் அப்படிங்கிறதுக்கு வந்து மலையை குறிக்கும், மலையிலேருந்து தான் எடுப்பாங்க. மல்லல் அப்படின்னாக்கி வளம். செருங்கிறது வயலை குறிக்கும். சரிங்களா, செருங்கிறது வயல். இதோட 2வது வாட்டி 3வது கொஸ்டின்ல ரிப்பீட். மட்டு அப்படிங்கிறது இது மட்டும் போதும், இந்த அளவு போதும். அதே மாதிரி வையம் அப்படின்னா உலகம், பேணி அப்படின்னா பாதுகாத்தல், நித்தம் அப்படின்னா நாள்தோறும். அடுத்து என்ன எடுத்துருக்காங்கன்னா சொல்லும் பொருளும்ல கருணை அப்படிங்கிறதுக்கு இரக்கம், மாறி அப்படிங்கிறதுக்கு மலை, பூதளம் அப்படின்னா உலகம், கும்பி அப்படின்னா வயிறு. ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொருளும் கேட்கும்போது நிறைய உங்களுக்கு வந்து இயற்கை சார்ந்த கொஸ்டினாக தான் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி இதில் நிறையா இருக்குது, வயலை பற்றி இருக்குது, உலகத்தை பற்றி இருக்குது, மலையை பற்றி இருக்குது. ஸோ இயற்கை சார்ந்த கொஸ்டின் நிறையா சொல்லும் பொருளும் வந்துச்சு அப்படின்னா படித்து வச்சுக்கோங்க, அப்படியே தூக்கி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் சரியாக எத்தனை இணைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். புல் அப்படிங்கிறது வந்து புற்களை தான் குறிக்கும். சரிங்களா, அதே இது இந்த புல் அப்படின்னாக்கி பறவையை குறிக்கும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஈங்கிறது பூங்கிறது பூக்களை தான் குறிக்கும். சொல்ங்கிறது வந்து சொற்கள் அப்படின்னு மாறும். மாதம் அப்படிங்கிறது மாதங்கள் அப்படின்னு மாறும். ஸோ இதில் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான இன சொற்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் காரண பெயருக்கு எடுத்துக்காட்டுனே தண்டன், நாற்காலி. 4 கால்கள் இருக்கிறதுனால தான் அதுக்கு காரணம் நாற்காலின்னு வந்துச்சு. அடுத்து கலை சொல்லறிக, இது கோமோகிராஃபி. கலை சொல்லறிகள் கிட்டத்தட்ட 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிறைய கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுவும் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மீடியா அப்படிங்கிறதுக்கு ஊடகம் அப்படிங்கிறது சொல்லு. அடுத்து என்ன வலுவற்ற சொற்கள் தருங்க. வலுவற்ற சொற்களும் அடுத்தடுத்து 2 கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஊசியில் நூலை கோத்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட். கோர்பான் வராது, கோர்த்தான் வராது. அதே மாதிரி கோர்க்கலாம் அப்படின்னு வராது. சரி, ஊசியில் நூலை கோத்தான் அப்படிங்கிறது கரெக்ட். சரிங்களா, அடுத்து வலுவற்ற சொல் என்னன்னா அதை செய்தது நான் அல்லேன். அப்போ ஒருத்தரை தான் குறிக்க அப்படின்னா அல்லேன் தான் வரும். சரிங்களா, அடுத்து என்ன கொடுக்காங்கன்னா பொருந்தும் இணை என்ன அப்படின்னா பிலம் அப்படின்னா மலை குகை குறிக்கும், கரினா யானை குறிக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுல இதில் மா மற்றும் பொருந்தாத மீதி எல்லாமே
இடையினை சொற்கள்ல வரும் சரிங்களா. பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்ததுக்கு இருக்கும் சொல் பாட்டு இருக்கும். சேர்த்ததுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதில் உள்ளதுதான் இது. குடந்தை அப்படிங்கிறதுக்கு என்ன மருவு கேட்டிருக்காங்களா. ஸோ நான் மேலே ஒரு கொஸ்டின் ஒரே ஒரு மருவு மட்டும் பார்த்தோம். அது வாட் இஸ் வாட்ல தான் இருந்தது. இதில் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. மருவு சார்ந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் குடந்தைங்கிறதுக்கு கும்பகோணமா, அடுத்து தவறான மருவு என்ன, அப்புறம் சரியான மருவு என்ன. அப்போ 3 கொஸ்டின் வரிசையாக எந்த மாடலில் இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தவறானது அப்படின்னா ஒன்னே ஒன்று தவறு, இதை நீங்கள் பார்த்தோன்னா புரிஞ்சிடலாம். அப்போ மீதி இருக்க 3மே கரெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் உதகமண்டலம் உதகை, மன்னார்குடி மண்ணை, திருநெல்வேலி நெல்லை, புதுச்சேரிக்கு புதுவைன்னு வரும் சரிங்களா. புதுக்கோட்டைக்கு தான் புதுகை அப்படிங்கிறது போன கொஸ்டின்லையும் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது டவுட்டாக வரும். புதுச்சேரியும் புதுவையும் ஒழுங்கா கேட்டுட்டாங்க அப்படின்னாக்கி, புதுச்சேரியும் புதுக்கோட்டையும் கேட்டுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம். அப்போ நீங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு. புதுக்கோட்டைக்கு வருதா, அப்போ புதுகைன்னு தான் வரணும். புதுச்சேரிக்கு புதுவை அப்படின்னு வரும். அடுத்து என்னன்னா சரியான ஊர் பெயரின் மறுவை சரியா இருக்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். மீதி 3மே தப்பா இருக்கும் சரிங்களா. அடுத்த ஆப்ஷன்லேயே வச்சிருக்காங்க பாருங்க. நாகப்பட்டினம் நாகை கரெக்ட் தான். புதுகை அப்படின்னா புதுக்கோட்டைக்கு வரணும். புதுவைனா புதுச்சேரிக்கு வரும். மயிலாடுதுறைக்கு மயிலைன்னு வரணும். ஸோ இங்கே மயிலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கன்வர்சேஷன் அப்படின்னாக்கி உரையாடல் சரிங்களா. ஃபிலாசபர் அப்படின்னாக்கி என்னன்னா அதுக்கான மெய்யியலாளர் தான் கரெக்ட். அதுங்க தமிழ் ப்ரொனவுன்சியேஷனும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ் வேர்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நிலவும் வானம் போல ஓமை கூறும் பொருள் வந்து ஒற்றுமை. நிலவும் வானம் போல பக்கத்தில் இருக்காங்க, அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எவ்வகை வாக்கியம் என கண்டறிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை சார்ந்த கொஸ்டின். இதுவும் அதேமாதிரி வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளர் பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நான் அப்போ உள்ள சிலபஸ்ல இருந்தே சொல்லிட்டு வரேன். ஸோ அது சார்ந்தும் போட்டிருக்கேன், நிறைய வீடியோவில் இருக்குது, நம்மள இப்போ பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. நிறைய கொஸ்டின்லையும் நான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். இதில் வந்து அது சார்ந்து கிட்டத்தட்ட எத்தனை தொடர்ந்து 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கீழே வேற கொஸ்டின் விடை கேட்ட வினா. இதில் வந்து எவ்வகை வாக்கியம்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து செயற்பாட்டு வினை. செயற்பாட்டு வினைக்கு ஆள் வந்துட்டாலே கண்டிப்பாக போட்டுடலாம். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது ஆள்னு வந்திருக்கு, கண்ணை முடிட்டு செயற்பாட்டு வினை போட்டுடலாம். அடுத்து தவறான தன்வினை வாக்கியம் வந்து மாணவன் மனம் திருந்தினான் தன்வினை வாக்கியம். திருத்தினான் அப்படின்னா பிறவினை வாக்கியம் சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவள், சிங்கி, போலக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதுக்காக வினா என்னன்னா ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் உள்ள கருவிகள் எல்லாமே விடையா இருக்கிற போது அதுதான் நமக்கு வினாவா வரணும். அப்போ எந்தெந்த அப்படிங்கிறது தான் கரெக்டான கேள்வியா இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்ததுங்க. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். அப்போ பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார், மகாகவின்னு அழைக்கப்படுறது தான் கொஸ்டின் அப்படின்னா அதுதான் வினாவா மாறணும். அடுத்து நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா தொடர்ந்து 3வது கொஸ்டின். பாவலர் பெருஞ்சித்திரனார் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவரோட கண்டென்ட் தான். பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். அப்போ கொஸ்டின் பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட இந்த 2 கொஸ்டினுமே ஒன்று தான். 88 89 ஒரே மாடலில் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் வந்து அடுத்த கொஸ்டின் மணிமேகலை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. மேலையும் இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இங்கேயும் கேட்டிருக்காங்க. மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றாள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இதை நீங்கள் எப்படி வாசிச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் விளையும் பயிர் முளையிலே தெரியும் பழமொழி ரிலேட்டடாக கொஸ்டின். நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கல்லாமே இல்லாமே ஆக்குவோம். உங்களுக்கு வாசிச்சோன்னே தெரியும், ஆனால் இது ரிலேட்டடாக நீங்கள் இந்த வேர்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கணும், இல்லை புக்கில் இருக்கிறத வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். அப்படி ஒரு வேளை படிக்காதவங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறவங்க நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனாவது ஆப்ஷன் கூட சில வாட்டி ஆப்ஷன் கூட மாறாமல் வைப்பாங்க. நெக்ஸ்ட் வா என்ற வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறது வந்தவர் அப்படின்னு தான் முடியும். அதுக்கப்புறம் அலை என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக அழைத்தல். அடுத்து வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்றுக அப்படிங்கிறது பெற்று அப்படின்னு மாறும் சரிங்களா. பெருங்கிற வேர்ச்சொல் வந்து எப்படி மாறும்னா பெற்று அப்படிங்கிறது வேர்ச்சொல். அடுத்து வேர்ச்சொல் ரிலேட்டடாக வருக அப்படிங்கிறதுக்கு வா அப்படிங்கிறது. வருக அப்படிங்கிறது சொல்ல கொடுத்துட்டு வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க, வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளின் பேர் எவ்வளோ முக்கியம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அது ரிலேட்டடாக மேலையும் பார்த்தாச்சு, தன்வினை பிறவினை கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தாச்சு. இப்போ ஒளி வேறுபாடு ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஒளி என்னத்தை குறிக்கும்னா வெளிச்சத்து குறிக்கும். ஸோ சரியான பொருளை தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ நல்லா வாசிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் சரியான இணை என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நம்ம நிறைய கொஸ்டின் பார்த்ததுல இப்போ இந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்குன்னா எல்லா கொஸ்டினுமே பாசிட்டிவாக தான் இருக்குது. சரியானது என்ன, சரியானது இது, சரியானது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ல பொருத்தம் அல்லாதது எது அப்படின்லாம் கேட்பாங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஸ்டின் வாசிக்கும் போது கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். இப்போ நம்ம 10 செகண்ட்ல முடிக்கும்னா கூட ஒரு 5 செகண்ட் 2 செகண்ட் எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ வாங்க நேர்விடை அப்படின்னாக்கி ஆடுவேன் அப்படிங்கிறது நேர்விடை தான் சரிங்களா. ஓகேவா, இது கரெக்ட். அதே மாதிரி 3வது கரெக்ட். ஏவல் விடை நீயே போய் செல் அப்படின்னு. உற்றது உரைத்தல் இப்போ ஏதாவது இது தப்பு 2வதும் 3வதும் தப்பு. சுட்டு விடை அப்படின்னா இந்த இடத்த எங்கே போகலாம் அப்படின்னா இந்த வழியாக போங்க அப்படின்னா சுட்டு விடை அந்த இந்த அப்படின்னு வரணும். உற்றது உரைத்தல் அப்படின்னாக்கி அது செஞ்சால் அதுக்கு இனமானது உண்மையானது சொல்லணும். இதில் வராது. நீங்கள் அது ரிலேட்டடாக புக்கில் அது கண்டென்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக தான் இது நிறையா வருது அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேன், கம்ப்யூட்டர் கணினிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லாக இருக்கட்டும், கலை சொல்லாக இருக்கட்டும், நிறைய சயின்ஸ் அண்ட் டெக் தான் வருது. சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய புக்கில் கண்டென்ட் கவர் ஆச்சுன்னா நிறையா படிச்சுக்கோங்க. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு
வாலியண்டியர் அப்படிங்கிறதுக்கு வந்து தன்னார்வலர் அப்படிங்கிறது தான் பொருள். இது கேட்டிருக்காங்க. சோசியல் ரிஃபார்மர் அப்படின்னா சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவர். ஃபாரினர் அப்படின்னா வெளிநாட்டவர். இந்த என்டர்பிரனர் தொழில் முனைவர் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. கன்சியூமர்னா நுகர்வோர், என்டர்பிரனர்னா தொழில் முனைவர். இந்த ரெண்டையுமே ஒரே கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது கொஸ்டின் போட்டிருக்கேன். அந்த ரெண்டாவது கொஸ்டின்ல என்டர்பிரனர் அப்படின்னாக்கி என்ன அப்படிங்கிறத கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. வாட் இஸ் வாட்ல ஒரே வரியில கேட்டிருக்காங்க. இந்த மூணாவது கொஸ்டின்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். அந்த மூணாவது கொஸ்டின்ல பொறுத்துக ரிலேட்டடா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடா நீங்க புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. 100 கொஸ்டின் உங்களுக்கு 2025 குரூப் 4 சிலபஸ்ல வந்து கவர் ஆகிற மாதிரி தான் அதில் உள்ளதான் நான் எடுத்து வச்சு கேட்டிருக்கேன். கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குங்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது தெரியாம நிறைய பேர் புக்கை வந்து நிறைய படிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கியம் சார்ந்து நிறைய விட்டுட்டு படிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களுக்கு புரியும் விதமா இந்த கொஸ்டின் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக போட்டதுதான். ஸோ நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருப்பீங்க. புரிதல் இல்லாமல் படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும். ஸோ விளக்கு ஏற்றிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க மனசுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கொஷின் கேட்குறீங்க. இது ரிலேட்டடாக நம்மளுக்கு புக்கில் உள்ளதை கவர் பண்ணி நிறையா கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். இருந்தாலும் நான் இந்த கொஷின் வந்து போடுறதை விட மாட்டேன். இது நிறையா போட்டுகிட்டே இருப்பேன். பிடிச்சவங்க நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். எந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்கிறது ஒரு புரிதல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. இதை மாதிரி இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. பார்க்கலாம். தேங்க்யூ.